Hi and welcome to Easy Spoken English Kanchi. இந்த series of videosல நம்ம tenses in passive voice and அதோடைய detailed structures எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். இந்த வீடியோல நம்ம present continuous tense in passive voice பார்க்க போறோம். ஓகே, ஸோ நிறைய இன்ட்ரெஸ்டிங் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட் வித் டுடேஸ் லெசன். ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் பாசிவ் வாய்ஸில் எப்போ யூஸ் பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது செய்யப்பட்டு கொண்டிருக்கும் செயல்களை வெளிப்படுத்துறதுக்கு. ஓகே, ஸோ இப்போது ஒரு செயல் நடந்து கொண்டு இருக்கிறது. ஓகே, இவர் இந்த விஷயத்தை செய்து கொண்டு இருக்கிறார் அப்படின்னா அது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் ஆக்டிவ். பாசிவில் இந்த செயல் செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது, அது யாரால் அப்படின்னு நம்ம சொல்லணும்னா அந்த செயலை செய்கிறவங்கள பை யூஸ் பண்ணி பாசிவ் வாய்ஸில் சொல்லலாம். பட் பாசிவ் வாய்ஸ் நம்ம எதுக்காக மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா, அந்த செயலை யார் செய்கிறாங்கன்றது நம்மளுக்கு தெரியாது, இல்லை அதை சென்டென்ஸில் சொல்லணும்னு அவசியம் இல்லை, இல்லை எல்லாருக்குமே நல்லா தெரியும், அதை நீங்கள் தனியாக சொல்லணுன்றது முக்கியம் இல்லை. இந்த மாதிரி காரணங்களுக்காக தான் நம்ம பாசிவ் வாய்ஸ் சென்டென்சஸ் யூஸ் பண்ணுவோம், ரைட்? ஸோ இப்போ ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸோடைய பாசிவ் வாய்ஸ் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா, சப்ஜெக்ட், ஆம், இஸ், ஆர், being, we3 and the remaining sentence. ஸோ சப்ஜெக்ட் வந்து என்னெல்லாம் இருக்கும், ஐ, வி, யூ, தே, ஹி, ஷீட் இருக்கும் இல்லையா? ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஹெல்பிங் வேர்பை சூஸ் பண்ணிக்கணும். ஐனா ஆம், வி, யூ, தேனா ஆர், ஹி, ஷீட்னா இஸ், பீயிங், வி3. ஸோ இதுலேயே கேள்வி கேட்கணுன்னா எஸ் ஆர் நோ கொஸ்டின் எப்படி இருக்கும், இந்த ஆம், இஸ், ஆர் சப்ஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது ஒன்று எழுதிக்குவோம். அடுத்தது சப்ஜெக்ட், பீயிங், வி3, ரிமைனிங் சென்டென்ஸ். இப்போ இதுலேயே ஒரு WH வேர்டு யூஸ் பண்ணி கேட்கணும்னா அந்த WH வேர்டை முன்னாடி போட்டுக்குவோம். ஆம், இஸ், ஆர், சப்ஜெக்ட், பீயிங், வி3, ரிமைனிங் சென்டென்ஸ். ஒரு பாசிட்டிவ் டேகாக இருந்தது அப்படின்னா நெகட்டிவ் சென்டென்ஸ் ஃபஸ்ட் எழுதுவோம். ஆம், இஸ், ஆர் ஏதாவது ஒன்று ப்ளஸ் சப்ஜெக்ட் ப்ரனவுன். இப்போ நெகட்டிவ் செட் ஆஃப் ஸ்ட்ரக்சர்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நெகட்டிவ் சென்டென்ஸ், சப்ஜெக்ட், ஆம், இஸ், ஆர், நாட் பீயிங், வி3, ரிமைனிங் சென்டென்ஸ். நெகட்டிவ் எஸ் ஆர் நோ, அதே ஆம், இஸ், ஆர் மட்டும் முன்னாடி போகும். சப்ஜெக்ட், நாட் பீயிங், வி3, ரிமைனிங் சென்டென்ஸ். WH கொஸ்டினாக இருந்துச்சுன்னா நெகட்டிவ் WH கொஸ்டினா WH வேர்ட், ஆம், இஸ், ஆர், சப்ஜெக்ட், நாட் பீயிங், வி3, ரிமைனிங் சென்டென்ஸ். நெகட்டிவ் டேகாக இருந்ததுன்னா ஃபஸ்ட் பாசிட்டிவ் சென்டென்ஸ் எழுதுவோம். ஆம், இஸ், ஆர், ஷார்ட் நெகட்டிவ், சப்ஜெக்ட் ப்ரனவுன். ஓகே, இப்போ இந்த எல்லா ஸ்ட்ரக்சர்லேயும் ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ இமேஜின் தி சினாரியோ, உங்கள் காரில் ஏதோ பிரச்சனை. ஸோ அதை நீங்கள் சரி பண்ணுறதுக்காக ஒரு சர்வீஸ் சென்டரில் விட்டுருக்கீங்க. ஸோ காரில் பிரச்சனை இல்லை எந்த வண்டியில் பிரச்சனைனாலும் அது யார் பண்ணுவாங்க, மெக்கானிக் தான் சரி பண்ணுவாங்க இல்லையா? மெக்கானிக் தான் அது ரிப்பேர் பண்ணி தருவாங்க. ஸோ இந்த ஆக்ஷனை பண்ணுறவங்க இவங்க தான்றது ரொம்ப ஆப்வியஸ். அதனால இவங்க மெக்கானிக் இஸ் ரிப்பேரிங் மை கார்னு சொல்லாமல் பாசிவ் வாய்ஸ், ப்ரெசன்ட் கண்டினியூஸ் பாசிவ் வாய்ஸில் மை கார் இஸ் பீயிங் ரிப்பேர்ட். உங்கள் ஃப்ரெண்ட் கேட்குறாங்க, உங்கள் காருக்கு என்னாச்சு, ஏன் எடுத்துகிட்டு வரல? தெர் வாஸ் அ ஸ்மால் ப்ராப்ளம் இன் மை கார், ரைட் நவ் இட் இஸ் பீயிங் ரிப்பேர்ட் அப்படின்னு சொல்லலாம். இப்போது நான் விட்டுட்டு வந்தேன், இப்போ அது ரிப்பேர் பண்ணிகிட்ருக்காங்க, ரைட்? அந்த மாதிரி சொல்கிறோம். நெகட்டிவில் சொல்கிறோம், நீங்கள் வந்து சர்வீஸ் சென்டர் கால் பண்ணி ரெடி ஆகிடுச்சான்னு கேட்குறீங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க, இல்லை மெக்கானிக் வெளியே போயிருக்காங்க, கொஞ்சம் டைம் ஆகும், ரைட் நவ் இட் இஸ் நாட் பீயிங் ரிப்பேர்ட், இட் இஸ் நாட் பீயிங் ரிப்பேர்ட். இப்போது இந்த மொமெண்ட்டில் இந்த ஆக்ஷன் நடந்து கொண்டு இருக்கவில்லை அப்படின்னு அர்த்தம். கொஸ்டின் கேட்குறீங்க, எஸ் ஆர் நோ கொஸ்டின். என்னுடைய காரு ரிப்பேர் பண்ணிகிட்ருக்காங்களா, என்னுடைய கார் வந்து சரியாயிட்ருக்கா, ரெடி ஆகிட்டு இருக்கா அப்படின்னு கேட்குறோம், ரைட்? ஸோ நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் பாசிவ் வாய்ஸில் இப்போ இங்கே எழுதியிருக்கிற மாதிரி தூய தமிழ் சென்டென்சஸ் பேச்சு வழக்கில் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். தேர்ட் பர்சன், இவங்க பண்ணிகிட்ருக்காங்களா, இந்த விஷயம் நடந்துக்கிட்டு இருக்கா, இப்படி தான் நம்ம கேட்போம். ஓகே, ஸோ இஸ் த கார் பீயிங் ரிப்பேர்ட், இஸ் த கார் பீயிங் ரிப்பேர்ட் ரைட் நவ் அப்படின்னு கேட்கலாம். நெகட்டிவ் எஸ் ஆர் நோவாக இருந்ததுன்னா இஸ் த கார் நாட் பீயிங் ரிப்பேர்ட், சரிபார்க்கப்பட்டு கொண்டு இருக்கவில்லையா. ஓகே, சரிபார்க்க அல்லது பழுது பார்க்கப்பட்டு கொண்டு இருக்கவில்லையா. இஸ் த கார் நாட் பீயிங் ரிப்பேர்ட் ஆர் இஸ்ன்ட் த கார் பீயிங் ரிப்பேர்ட், இஸ்ன்ட் த கார் பீயிங் ரிப்பேர்ட். ஓகே, அடுத்தது WH கொஸ்டின். ஸோ காரை எப்படி ரிப்பேர் பண்ணிகிட்ருக்காங்க, என்ன டெக்னிக், என்ன ப்ராசஸ், என்ன ப்ரொசீஜர், அந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ ஹவு இஸ் த கொஸ்டின் வேர்ட். ஸோ ஹவு இஸ் த கார் பீயிங் ரிப்பேர்ட், ஹவு இஸ் த கார் பீயிங் ரிப்பேர்ட். ஓகே, ஸோ நெகட்டிவ் WH கொஸ்டின், ஏன் சரிபார்க்கப்படவில்லை. ஓகே, ஏன் இப்போ வந்து அந்த விஷயத்த பண்ணலை. why is the car not being repaired, why is the car not being repaired, இல்லை நாட்டு முன்னாடி கொண்டு வந்து why isn't the car being repaired. ஓகே, அடுத்தது நெகட்டிவ் டேக், ரிப்பேர் பண்ணிகிட்ருக்காங்க தானே. ஓகே, பாசிட்டிவ் சென்டென்ஸ் சொல்லி டேக் சொல்ல போகிறோம். the car is being repaired. ஓகே, is short negative and the subject pronoun, isn't it, the car is being repaired right now, isn't it. அடுத்தது பாசிட்டிவ் டேக், நெகட்டிவ் சென்டென்ஸ் சொல்லி டேக் சொல்ல போகிறோம். த கார் இஸ் நாட் பீயிங் ரிப்பேர்ட், இஸ் இட், இஸ் ப்ளஸ் சப்ஜெக்ட் ப்ரனவுன், இஸ் இட், த காருன்னு இருக்கிறதுனால இட் யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ இப்போது இங்கே ஒரு எக்ஸாம்பிள் நான் கொடுத்துருக்கேன், இது நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ஸோ நம்ம வந்து ஏதாவது ஆன்லைன் ஃபுட் ஆர்டரிங் ஆப்பில் ஃபுட் ஆர்டர் பண்ண உடனே நம்மளுக்கு இந்த மெசேஜ், இந்த நோட்டிஃபிகேஷன் அந்த ஆப்பில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, த ஃபுட் இஸ் பீயிங் ப்ரிப்பேர்ட் அப்படின்னு சொல்லி, ரைட்?
அதாவது உங்களுடைய உணவு தயார் செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. ஸோ உணவுனாலே அது யார் பண்ணுவாங்க? எந்த ரெஸ்டாரண்ட்ல நீங்க ஃபுட் ஆர்டர் பண்ணீங்களோ, அந்த ரெஸ்டாரண்ட்ல இருக்க ஷெஃப் தான் பண்ணுவாங்க இல்லையா? ஸோ யுவர் ஃபுட் இஸ் பீயிங் ப்ரிப்பேர்ட் பை த ஷெஃப். இல்லன்னா ஷெஃப் இஸ் ப்ரிப்பேரிங் யுவர் ஃபுட் அப்படின்னு சொல்லி ஆக்டிவ் வாய்ஸ்ல ஷெஃப் உங்களுடைய ஃபுட்ட தயார் செஞ்சுட்டு இருக்காரு அப்படின்னு சொல்ல தேவையில்ல. உங்களுடைய ஃபுட் ரெடி ஆயிட்டு இருக்கு. கரெக்ட்டா? உங்களுடைய ஃபுட் தயார் செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. இப்படின்னு பாசிவ் வாய்ஸ்ல சொன்னா தான் அது நல்லாருக்கும். ஓகே. பிகாஸ் அந்த விஷயத்த யார் செய்வாங்கன்றது ரொம்ப ஆப்வியஸ். ஸோ, அதனால நம்ம பாசிவ் வாய்ஸ்ல அந்த ஆக்ஷன செய்றவங்கள பை யூஸ் பண்ணி சொல்லணும். இல்ல அந்த ஆக்ஷன செய்றவங்கள மெயினா வச்சு, இவங்க இந்த ஆக்ஷன செய்றாங்கன்னு ஆக்டிவ் வாய்ஸ்ல சொல்லணும்னு அவசியம் இல்ல. பாசிவ் வாய்ஸ்ல இந்த மாரி சொல்லலாம். "தி ஃபுட் இஸ் பீயிங் ப்ரிப்பேர்ட்." ஸோ, இத நீங்க 8 டிஃபரண்ட் ஸ்ட்ரக்சர்ஸ்லயும் பிராக்டிஸ் பண்ணுங்க. நெகட்டிவ் 4 டிஃபரண்ட் டைப்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ் அண்ட் 2 டிஃபரண்ட் டைப்ஸ் ஆஃப் டாக்ஸ். ஓகே. ஸோ, எல்லாத்தையும் கண்டிப்பா பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. இந்த லெசன் உங்களுக்கு எப்படி புரிஞ்சது, புடிச்சிருந்தது அப்படின்றத ப்ளீஸ் எனக்கு காமெண்ட்ல சொல்லுங்க. Thank you so much for watching this video till the very end. I'll see you all in the next video. Till then, take care and bye.